ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்பயும் போல் இதுனா சார் சொல்கிறீங்க டெய்லியும் ஓட்டின கதையை ஓட்டாதீங்கன்ட்டு நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இருந்தாலும் நான் இன்ட்ரோ கொடுத்தானே ஆகணும். ஒரு கொஷினை வந்து 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட எக்ஸாமில் கேட்டதை வந்து வித் ப்ரூஃபோட சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது 34வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 33 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த 33 வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு அதோட நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து கண்டினியூ அப்படின்றத சொல்லிடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா லைக் ஒன்று மட்டும் தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வாங்க டைரெக்டாக கொஷினுக்குள்ளே போகலாம். ரீசனிங் கொஷின்லேருந்து ஒன்று கொஷின் வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க? மெடிசன்றதை EOJDJEFMனு கொடுத்துருக்காங்க. அப்போது கம்ப்யூட்டருங்கிறத எப்படி மாற்றுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தோன்னே ஆன்சரை போட்டுற மாதிரி நமக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஆனால் நம்ம அந்த ட்ரிக்கையும் சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் எப்படி ஃபுல்லாக சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிடலாம். நமக்கு மெடிசனை எப்படி மாற்றிருக்காங்க? ஓன்னு மாற்றிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போது லாஸ்ட்டில் இருக்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. கரெக்டுங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்கள் லாஸ்ட்டில் போயிருக்கு. இதே வச்சு நம்ம கம்ப்யூட்டருக்கு ஆன்சர் பண்ண முடியுமான்னு பார்த்துருங்களா? அப்போ ஃபஸ்ட்டில் இருக்க வந்து லாஸ்ட்டுக்கு போகணும். லாஸ்ட்டில் இருக்க வந்து ஃபஸ்ட்டில் வரணும். அப்படி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்களேன். ஆப்ஷன் சின்னு இருக்குது. அவ்வளோதான். பார்த்த உடனே ஆன்சரை போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி ஃபுல்லாக சால்வ் பண்ணுறதுன்ட்டு ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மெடிசன்னு கொடுத்துருக்காங்களா? MEDICIN ஈன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி மாற்றிருக்காங்க? EOJDJEFMனு மாற்றிருக்காங்க. கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டில் இருக்க லெட்டர் லாஸ்ட்லேயும், லாஸ்ட்டில் இருக்க லெட்ரு ஃபஸ்ட்டும் வந்துருச்சு. கரெக்டுங்களா? இதுதான் ட்ரிக்கு. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ரிவர்ஸ்லேருந்து ஒன்று ஆட் பண்ணி ஃப்ரண்ட்டில் எழுதிட்டு வாங்க. எண்ணுக்கு அப்புறம் வர லெட்டர் என்ன? ஓ, அதை செகண்ட் லெட்டர் எழுதியிருக்காங்க. ஐக்கு அப்புறம் வர லெட்டர் என்ன? ஜே, அதை தேர்ட் லெட்டர் எழுதியிருக்காங்க. சிக்கு அப்புறம் வர லெட்டர் என்ன? டி, அதை ஃபோர்த் லெட்டர் எழுதியிருக்காங்க. ஐக்கு அப்புறம் வர லெட்டர் என்ன? ஜே, அதை அடுத்த லெட்டர் எழுதியிருக்காங்க. டிக்கு அப்புறம் வர்றது என்னது? ஈயை அடுத்த லெட்டர் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஈக்கு அப்புறம் வர்றது எஃப்ன்றதை எழுதியிருக்காங்க. இதுதான் ட்ரிக்கு. ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டரை அப்படியே உல்ட்டா பண்ணிவிட்டு லாஸ்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க? ஒன்று ஆட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து எழுதிட்டு வர்றாங்க. இதே தான் நம்ம கம்ப்யூட்டருக்கு பண்ணிடுவோங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? கம்ப்யூட்டர். கரெக்டுங்களா? COMPUTER. இப்போ என்ன பண்ணணும்? லாஸ்ட் லெட்டரை ஃபஸ்ட்டில் எழுதணும். அப்போ ஆர். அதே மாதிரி ஃபஸ்ட் லெட்டரை லாஸ்ட்டில் எழுதணும். சி. கரெக்டுங்களா? லாஸ்ட்டில் இருந்து ஒன்று ஆட் பண்ணி எழுதிட்டு வரணும். ஈன்றது எஃப்னு மாறும். ஓகேங்களா? அதே மாதிரி டீங்கிறது 21க்கு அப்புறம் வருது 21 யூ. அதே மாதிரி யூங்கிறது 21க்கு அப்புறம் வர நம்பர் வந்து 22 V22 P16 Q17. ஓகேங்களா? M13 N14 O15 அப்போது P16. இப்போ இதுதான் ஆன்சர். RC. அதை வச்சு ஆன்சர் போட்டலாம். சி. FUVQNPங்கிறது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் லாஜிக். லாஸ்ட்லேருந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? லாஸ்ட்லேருந்து ஒன்றை ஆட் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க. புரியுதுங்களா? இதுதான் அந்த கொஷினோட லாஜிக்கு. இப்போ இந்த கொஷினை எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஜெயிலர் 2023. ஓகேங்களா? ஜெயிலர் எக்ஸாம் நடந்துச்சு அந்த 2023ல். அந்த எக்ஸாமோட கொஷினை இதே கொஷினாக தான் இருந்திருக்கு. கொஷின் நம்பர் செக் பண்ணிக்கோங்க. 129 119. இதே கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2022ல் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினை வந்து 2 டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளோட மேக்ஸ் வித் எம்எம்கேன்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம மேக்ஸ் வித் எம்எம்கே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு கமெண்ட்டில் வந்து கண்டினியூன்ற கமெண்ட்டை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.